ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த வெப்சைட் தான் நான் ஒரு பார்பர் ஷாப்புக்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன், சலூன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் நான் க்ரியேட் பண்ணதுக்கு மெயின் ரீசன், இந்த லாஸ்ட் டைம் போகிற வீடியோக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஸோ இந்த மாதிரி வெப்சைட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சலூனுக்கான வெப்சைட், லைக் ட்ரிம்மிங், ஹேர் கட், இந்த மாதிரி எல்லாத்துக்கான வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் வந்து நான் ஒரு மினிமலிஸ்டிக்கான தீமில் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டை நான் ஈஸியாக அரௌண்ட் ஒரு 20,000 ருபீஸ் சார்ஜ் பண்ண முடியும். இது ஒரு அப்பாயின்மெண்ட் செட்டிங் வெப்சைட்டாகவும் நான் மாற்ற முடியும். சப்போஸ் இது நார்மல் வாட்ஸ்அப் கனெக்டிங் வெப்சைட்டாக இருந்ததுன்னா இது 20,000 சார்ஜ் பண்ணலாம். 20,000 தாண்டி மேலே சார்ஜ் பண்ணலாம். இது அப்பாயின்மெண்ட் செட்டிங் வெப்சைட்டை நான் மாற்றினேன்னா இதை அரௌண்ட் 30,000 மேலே நான் இதனால் சார்ஜ் பண்ண முடியும் ஃபார் எனி கிளைண்ட்ஸ். ஓகே, இது கம்பேர்ட் டு ஃபாரின் கிளைண்ட்ஸ் கூட நான் சப்போஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அவங்களுக்கு நான் இப்போ இந்த மாதிரி வெப்சைட் நான் அப்பாயின்மெண்ட் செட்டிங் வெப்சைட்டை வந்து பில் பண்ணி கொடுக்குறேன்னா அரௌண்ட் $500 கிட்ட சார்ஜ் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த வெப்சைட் எப்படி இருக்குன்றதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எஸ். ஸோ இப்போ நீங்கள் இந்த பார்க்குற வெப்சைட் வந்து ஒரு பார்பர் ஷாப் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு ப்ரௌன் வித் ஒயிட் தீமோட. ஸோ இந்த இடத்துல கேலண்டர் வந்து நான் இப்போ ஃபுல்லாக கேலண்டர் வெப்சைட்டாக ஒன்று மாற்றலை, ஸோ அதனால் ஒரு ஐடியாலஜிக்காக கொடுத்துருக்கேன். சரி, ஸ்க்ரோல் பண்ணுவோம். ஒரு வீடியோ ஃபார்மேட் கொடுத்துருக்கேன், புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம், என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது ஷோகேஸ் பண்ணுவோம். ஸோ இது இன்னொன்று அனிமேஷன் சேஞ்சஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுவோம். அவங்களோட கம்பெனி பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன ஸ்டைல்ஸில் கொடுப்பாங்க, பியர்டு, ஹேர் கட்ஸு, முஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்றது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங்காக நமக்கு ஆட் பண்ண முடியும். ஸோ பிக்சர்ஸுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் அவங்களோட டீம் யாரெல்லாம் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த டீமு, அவங்க கடை ஷாப் ஃபோட்டோஸு, இந்த மாதிரி டெமோ வெப்சைட் தான். ஸோ தட் என்னோட லோக்கல் லேப்டாப்பில் தான் இருக்குது, அதை வந்து உங்ககிட்ட ஷோகேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் அது லைவாக கொண்டு வரல. நெக்ஸ்ட்டு அன்ஃபர்கட்டபிள் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையோட லுக் அண்ட் ஃபீலை நான் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இதை நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஆட் பண்ணுறதோட கலரில் ஆட் பண்ணுறதா பெட்டர். ஓகே, என்கிட்ட ஃபோட்டோஸ் கிடைக்காதனால நான் இதே ஆட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு டெஸ்டிமோனியல்ஸ். ஸோ சலூனுக்குலாம் வெப்சைட் இருக்கனால சலூனுக்கு தான் வெப்சைட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது இ-காமர்ஸ் ஸ்டோரும் கலந்துருக்கு. சரிங்களா, ப்ராடக்ட்ஸும் அவங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, பை நோ பேஜுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் ஆகும். இந்த ப்ராடக்ட்ஸை அங்கே வந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். எஸ், ஸோ அவர் ஷாப் பேஜ்லேருந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சரி, கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். இங்கே அப்பாயின்மெண்ட் டேரெக்டாக செட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிளாக்ஸுமே ஆட் பண்ண முடியும் சப்போஸ் இஃப் நீடட். அப்படி ஆட் பண்ணால் ஓரளவுக்கு எஸ்இஓ கொஞ்சம் ஆப்டிமைஸாக இருக்கும். இல்லைனா நம்ம க்ரியேட் பண்ணுற பேசிக்கான வெப்சைட்டு எஸ்இஓ ஆப்டிமைஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் மேப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக ஒரு மினிமலிஸ்டிக்கான வெப்சைட். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸ்டாப். ஸோ இந்த வெப்சைட்டை மினிமலிஸ்டிக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும்னா, வாட்ஸ்அப்பை இன்டெகிரேட் பண்ண முடியும், ஃபார்ம் இன்டெகிரேட் பண்ண முடியும், இல்லை வாட்ஸ்அப் ஃபார்ம் கனெக்ஷன் டேரெக்டாக இப்போ வெப்சைட் பார்க்குறாங்க, வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணால் டக்குன்னு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம், அதுக்கு ஒரு ஐக்கான் வச்சுட்டு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இது ஒரு ஆப்ஷன் பண்ண முடியும். ரெண்டாவது ஆப்ஷன், எனக்கு வாட்ஸ்அப் வேணாம், எனக்கு வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நான் போய் கால் பேக் பண்ணிப்பேன் அப்படின்னா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இல்லை அதெல்லாம் இது வேணாம், டேரெக்டாக அவங்க வந்து அப்பாயின்மெண்ட்டை செட் பண்ணிட்டு கடைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்பாயின்மெண்ட் செட் பண்ணுற மாதிரி கேலண்டரில் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டை. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸில் நம்மளால் வெப்சைட் டெவலப் பண்ண முடியும். இந்த வெப்சைட் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கீழே சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸை என்னென்ன டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்க்கு ரெடி பண்ணலாம், லைக் என்னென்ன பிஸ்னஸஸ்க்கு ரெடி பண்ணலான்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டை நான் கம்ப்ளீட்டாக ஒரு லைன் கூட கோடிங் நாலேஜ் இல்லாமல் டெவலப் பண்ணி ஷோகேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக நான் வந்து இதை நோ கோடில் தான் டெவலப் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்கில் செட் யூஸ் பண்ணி தான். ஸோ இந்த ஸ்கில் செட் யூஸ் பண்ணி தான் நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் 5.5 இயர்ஸாக. இதையும் நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ் நான் ஷோகேஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், உங்கள் ஸ்க்ரீனில் வரும். அப்படி இல்லாட்டி என்னோட யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டெவலப் பண்ணி நிறைய பிஸ்னஸஸ் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதை தாண்டி நீங்கள் என்ன மாதிரி வெப்சைட்லாம் பார்க்கணும் அடுத்தது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். சரிங்களா, see you in the next video. Bye bye.